நான் வந்து கனடால இருந்து முடிச்சுட்டு வந்துட்டேன். அங்க என்மிகிரண்டா இருந்தேன். இருந்தா கூட 2 பிள்ளைங்களும் வளர்ந்துட்டுது, எஸ்எஸ்எல்சி படிக்கிறது. எங்க மாமா எஸ்எல்சி வேலையெல்லாம் நான் படிக்க வைக்க மாட்டேன் அவங்க பிள்ளை. இப்பவே அவங்க இந்த சைக்கிள் ரிக்ஷால திரை கட்டி தான் பிள்ளைகளை 8வது வகுப்பு மேல படிக்க வச்சிருக்காங்க. உங்க பிள்ளைலாம் படிக்க வைக்க முடியாது, காப்பாற்ற முடியாது, நீங்க வந்து எடுத்துட்டாங்க. அதனால நாங்க வந்துட்டோம், அங்க திரும்ப போகல. அப்போ கிண்டி காலேஜில் வந்து சேர்ந்துட்டோம். கிண்டி காலேஜில் இருந்த ஒரு வருடம் போஸ்ட் காலியா இருக்கு. அப்ப கவர்மெண்ட் காலேஜ் போஸ்ட் காலியா இருக்கு, என்ன ப்ரொஃபஸரா போடுங்க. இங்க எத்தனையோ பேர் ப்ரொஃபஸர் ஆகாம இருக்காங்க, நீ வந்த உடனே ப்ரொஃபஸர் இருக்கார. அப்ப நான் வெளியே போக வேண்டியதான், வெளியே போ, நானே ரெக்கமெண்ட் பண்ணுவேன்ட்டாரு. சரி, எம்ஐடிக்கு வந்தது, அங்க போட்டேன். லூதியானால ஒரு இடத்துக்கு வந்தது, அங்க போட்டேன். இந்த பெங்களூர்ல எனக்கு ப்ரொஃபஸரா இருந்தபோது ஐஐடில டைரக்டரா இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்க போயிருக்காரு. அவர் யாருன்னா 27 வருஷம் சென்னை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தரா இருந்து லட்சுமணசாமி முதலியாருடைய மகன் ராமச்சந்திரன், ஆர்கான் ராமச்சந்திரன். அவர் அங்க இருந்தாரு. அவர் அங்க சொன்னாரு, இன்டர்வியூ முடிஞ்ச உடனே எங்கேயெல்லாம் வராத, அவர் நல்லா போட்டு பாராட்டிக்குமே, ஊர்லயே உனக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு போட்டாரு. இங்க வந்து எம்ஐடில ப்ரொஃபஸர் போஸ்ட் இருந்தது, அதில் சேர்ந்தேன். அங்க போய் பார்க்கும்போது பெருங்காய டப்பான்னு அவங்களுக்கு சொன்னேன். அதாவது பெருங்காய டப்பால பெருங்காயத்தை எடுத்த அப்புறம் வாசனை அடிக்கும். எம்ஐடி வாசனை அடிச்சுட்டு இருந்தா அங்க ஒண்ணு இல்லை. அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன், அவங்க பழைய மாணவர்கள்ட்ட, எம்ஐடி நீங்க படிக்கும்போது மாதிரி இல்லை, பெருங்காயம் போய் வச்சு பெருங்காய டப்பா வாசனை அதே ஓடிக்கிட்டு இருக்கு, இப்படி ஓடினா ரொம்ப நாளைக்கு ஓடாதுன்னு. நீங்க டைரக்டரா வந்து இதான் செய்யணும்னு சொன்னாங்க. 2 பேருமே பிராமின்ஸ். அது பிராமின் தொடங்கினா ஒரு கல்லூரி, பிராமின்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது வரல பிராமின்ஸ்கள் தான் அங்க டைரக்டா இருந்தாங்க, எக்ஸப்ட் ஹெக்டே. நம்ம முஸ்லீமும் எடுத்துக்கிட மாட்டாங்க. இருந்தாலும் என்ன சங்கடத்துக்கு இடையில நான் பிறகு டைரக்டரா போயிட்டு இருக்கேன். 5 வருஷத்துக்கு அப்புறம், முதல்ல 75, அப்புறம் 80. அப்ப நான் அங்க போயிருக்கும் போதே எனக்கு எதிர்ப்பாக ஸ்ட்ரைக்கே நடத்தினாங்க. ஸ்ட்ரைக் நடத்துறேன். அப்போ ஒரு மலையாளம் ஸ்டூடெண்ட் செகண்ட் இயருக்கும் அப்ப 3 வருஷம் படிப்புதாங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கு 3rd இயருக்கு ராஜா முகமது முஸ்லீம் 3 பேரும் மாணவர்கள்லாம் கையில பிடிச்சுக்கிட்டு என்ன சப்போர்ட் பண்ணிட்டு, அதுல அவங்க எல்லாம் தோத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு இது வந்தது, இது பேக்வர்டு கம்யூனிட்டி ஷெட்யூல் காஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸே இல்லை. அப்போ பத்மநாபன்ட்டு சீஃப் செக்ரட்டரி இருந்துட்டு அப்புறம் கவர்னரா போனாரு. அவரே கூட்டிட்டு வந்து சொன்னேன், 600 ஆக்கி இருக்கிறேன். என்ன 600ங்கிறீங்க? என்னன்னாரு, 120 ஷெட்யூல் காஸ்ட் இருக்கணும், ஷெட்யூல் அண்ட் ஷெட்யூல் ட்ரைபு. நான் வரும்போது 6 தான், 100 வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இருந்தேன்னா 120 ஆக்கி. அவரு அது மாதிரி ஷெட்யூல் காஸ்ட்ல அப்ளிகேஷனே போட மாட்டான். போட்டதானே சேர்க்கலன்னு இல்லை, போட மாட்டான் பயந்துட்டு. அந்த மாதிரி இருந்த இடத்த பண்ணா நல்லா. அப்போ ஒரு 3 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப வந்து பிஜி ப்ரொஃபஸரா கிண்டி காலேஜ் வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டி வந்துட்டு, அண்ணா யூனிவர்சிட்டி டைரக்டர் அனுப்புனாங்க. டைரக்டரா போய் 9 வருஷம் இருந்தேன்னா அங்க நிறைய டெவலப் பண்ணலாம். அது மாதிரி ஒரு ஆர்ட். கண்டிப்பா அது பெரிய திருப்தியான விஷயம் இல்ல. நான் நடத்துற முறையே வேறையா இருக்கும். மாணவர்களை விழிப்புணர்வு கொடுக்கறது தான் எனக்கு முக்கியமா இருக்கு. அவன் முடிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீங்க பாடம் நடத்தினா கொஞ்சம் நடத்தினா போதும். இதுக்கடையில பயிற்சின்னு ஒண்ணு இருக்கு. கல்விங்கிறது அறிவு, பயிற்சிங்கிறது திறமை. நான் எம்ஐடி டைரக்டரா இருக்கும் போதுமே பிரின்சிபல்ஸுக்காக ட்ரைனிங் நடந்தது. அதெல்லாம் போய் ஹைதராபாத்ல படிச்சுட்டு வந்தேன். கிண்டி காலேஜில் இருக்கும் போதே 4.5 மாசம் பிலிப்பைன்ஸ்ல போய் படிக்க வேண்டியிருந்தது. அப்ப அது ட்ரைனிங், லேப்ல எல்லாம் ஒர்க் பண்ணணும். நேருஜி வந்து அவரு எழுதி வச்சிருந்தது 2 சொன்னது 3 இருக்கு. இட் இஸ் குட் டு ஹாவ் நாலேஜ், அறிவு இருப்பது நல்லது, தகவல் தெரிவது அதை விட நல்லது, ஆனால் பயிற்சி பெறுவது அவசியம். அதை எங்க முதல் வைஸ் சான்சலர் அவருடைய சீட்டுக்கு பின்னால எழுதி வச்சிருந்தார். டு ஹாவ் நாலேஜ் இஸ் குட், டு ஹாவ் இன்ஃபர்மேஷன் இஸ் பெட்டர்,
இட் இஸ் எசென்சியல் டு ஹவ் ட்ரைனிங். அதனால நான் எல்லாரையும் ட்ரைனிங்க்கு போங்க, நீங்களே செஞ்சு பாருங்க. அதுக்கு கன்ஃபூசியஸ் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், அருமையான வார்த்தை. ஐ ஸ்பீக், யூ ஸ்பீக், ஐ ஃபர்கெட். யூ ஷோ, ஐ ரிமெம்பர். யூ டூ, ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதாவது கேட்கறது மறந்து போயிடும், படம் காட்டுறது, ஆள் போய் நின்று சொல்றது, டிமான்ஸ்ட்ரேட் பண்றதுல ஞாபகம் இருக்கும். நம்மளே செஞ்சா நமக்கு புரியும். இதை சொல்றேன். நான் அண்ணாமலை பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட், செட்டிநாடு அண்ணாமலை பாலிடெக்னிக். அங்க அந்த எம்ப்ளம் கீழே போடுவாங்கல்ல, வேர் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பை டூயிங் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. அந்த எம்பளத்துக்கு கீழே முக்கிய முத்திரை வார்த்தை மாரி போடுவாங்கல்ல, அதுல வேர் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பை டூயிங் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அண்ணாமலை செட்டிநாடுல. நானும் செட்டிநாட்டுக்காரன், அண்ணாமலை படிச்சேன். இன்னும் ஒண்ணு சொல்றா, ட்ரைனிங்லயே ஒரு 2 வித்தியாசம் சொல்ல. கன்ஃபூசியஸ் கூட சைனா புத்தர் மாதிரி கடவுள் இல்ல, பெரியாரு கடவுள் இல்ல, புத்தரு கடவுள் இல்ல. ஆனா இப்ப எல்லாம் கோயில் கட்டி தொழுறாங்க, அது வேற விஷயம். இன்னொன்னு சொல்லுவா, ஷோ ஹிம் தி வே பட் டோன்ட் டேக் ஹிம் டு தி பிளேஸ். நீ அவனை கூட்டிட்டு போகாதே, ஒவ்வொரு பிறகும் திரும்ப உன்னை கூட்டிட்டு போற எதிர்பார்ப்பான். அவனுக்கு வழியை காட்டு, அவனை தட்டு மாடி போயிட்டான்னா அவனுக்கு பிடிச்சிட்டு. அதுதான் என்னுடைய பயிற்சி முறையில. நான் வெளிநாட்டுல போய் படிச்சதும் பெங்களூர்ல படிச்சது இந்த கிரியேட்டிவிட்டி, ஆக்க சிந்தனை, படைப்பு ஆற்றல் என்கிறத எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அங்க போய் படிச்சது லோ காஸ்ட் ஆட்டோமேஷன், மலிவு தானியக்கம். இந்த 2 சப்ஜெக்டையும் நீங்க இதுல போடக்கூடாது. சிலபஸ்ல போட்டா எல்லாரும் நோட்ஸ் போடுவான், அதை மக்கப் பண்ணுவான், தாளை கழிச்சுட்டு போய் பரிச்சை அவனுக்கு புரியாதுன்ட்டு இது 2ஐயும் வகுப்புக்கு பிறகு வெளியே நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். வகுப்புகள் சனி ஞாயிறுல இண்டஸ்ட்ரிக்காரங்க, ஸ்டூடெண்ட் யாரும் விரும்புறவங்க படிக்கலாம். அதுக்கு அந்த டீ அதுக்கு உள்ள ரொம்ப குறைஞ்ச செலவுல. அப்போ அந்த லோ காஸ்ட் ஆட்டோமேஷன்ங்கிறத ரொம்ப நாளா சப்ஜெக்டே போடாம அப்புறம் போட்டாங்க. அதனுடைய மவுஸ் குறைஞ்சு போச்சு. இந்த கிரியேட்டிவிட்டிங்கிற சப்ஜெக்டா போடுறோம். இதை என்ன பண்ணுவேன், மூத்த மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்து சாயந்தரத்துல இளைய மாணவர்கள் நடத்துங்க, நானும் இருப்பேன். அப்ப மாணவர் நடத்துவாங்க. மாணவரை நடத்த சொல்றதுல என்ன அர்த்தம்னு கேட்டாங்க. ஒரு சந்தேகம் இருந்தா ஆசிரியர்கிட்ட கேட்க மாட்டான், பயந்துகிட்டே இருப்பான். மாணவர்கிட்ட கேட்டுருவான், இது என்ன டேய் நீ சொல்ற எனக்கு புரியலன்னு அவனை டெய்னா கூட ஆசிரியரை அந்த அளவுக்கு அவன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இன்னொன்னு நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கும்போது அந்த சீனியர் மாணவர் ரொம்ப கிராஸ் பண்ணிருப்பான், ஆட்டோமேட்டிக்கா அப்பதானே சொல்ல முடியும். நல்ல சிஸ்டம் அது. அவனும் கிராஸ் பண்ணிருப்பான், நம்மளும் அவனுக்கு ட்ரைனிங் கொடுப்போம் நடத்தணும்ட்டு. அவன் நடத்தும் போது தவறுகள் வந்து அதையும் கரெக்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு அதுல ஒரு பெருமை, நம்ம ஆசிரியர் அது மாதிரி. அதோட இந்த கேள்வி கேட்கறது அதுக்கு பதில் சொல்றோம்னு இப்ப எல்லாரும் சொல்றாங்க. கேள்வியே கேட்க மாட்டேங்கிறானே, அவனை கேட்க வைக்கிறது அவனுக்கு உக்தியா இருந்தா தான் கேட்பான். அந்த இது வச்சிருந்தேன், அது ரொம்ப பாப்புலரா இருந்தது. இதெல்லாம் என்னுடைய வித்தியாசமான முறை. நான் பாடத்துல கொஞ்சம் தான் நடத்துவேன், கதைகள் நிறைய சொல்லுவேன். என்ன கதையை சொல்லுங்க அம்மா, ஏன்னா நான் எனக்கு பாடம் நடத்துறதுக்கு தானே எனக்கு ஊதியம் தானா, நீ கதை சொல்றதுக்கு சொல்றிய. அவன் சொல்லுவான், பாடம்லாம் புஸ்தகத்துல இருக்கு சார், கதை எங்க இருக்குது. ஆகவே இந்த ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப முக்கியம். எலிமெண்டரி ஸ்கூல்ல அது ரொம்ப முக்கியம். எலிமெண்டரி ஸ்கூல்ல கதையும் பாடலும். அது மூலமா தான் பிள்ளைங்களுக்கு. எங்களுக்கு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்திலேயே நான் 15 ஆண்டுகள் படிச்சிருக்கிறேன். வாரத்தின் முதல் நாள் காலையிலே மரியாள் கல்லறை ஏகினாளே, கல்லறையை உற்று பார்க்கையிலே இயேசுவின் சடலத்தை காணவில்லை. இந்த பாட்டு படிச்சது 75 வருஷத்துக்கு முன்னாடி, 80 வயசு 85 வருஷத்துக்கு முன்னால படிச்சது ஞாபகம் இருக்குன்னா. இந்த பாடல் மூலமாக கதை சொல்றது, கதை மூலமாக பாடம் சொல்றது இருக்குது. அது எலிமெண்டரி ஸ்கூலுக்கு மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் சொல்றது. அதனால நான் நிறைய கதை சொல்வேன், அந்த தொடர்பான கதைகள் சொல்வேன். அதனால நம்ம சப்ஜெக்டுக்கு தொடர்பான கதைகளை சொல்லுவான். அங்க இது அவன் ஈஸியா ரிலேட் பண்ணிக்குவான், மறக்க மாட்டான். ஆசிரியர்களா இருக்கவங்களும் அதை மறக்க மாட்டாங்க, ஆசிரியர்களா வாரவங்களும் மறக்க மாட்டாங்க.
ஆசிரியர்களா இருக்கிற வரப்போறவங்களுக்கு நான் 40 வருஷம் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அப்ப அவங்களுக்கு ஸ்பீக் லவுட், ரைட் போல்டு, வாக் அமிட் தி ஸ்டூடெண்ட்ஸ். நின்றுகிட்டே பேசாத. அப்போ சில பேரு நோட்ஸ் ஓட்டிட்டு பேசுவாங்க அல்லது உட்கார்ந்துட்டு பேசுவாங்க. பையன் சொன்னா ஏதோ பரவாயில்ல நோட்ஸ் பார்த்துக்கிட்டு நடத்துறாரு ஒழுங்கா. இன்னொரு பையன் பக்கத்துல சொன்னா நோட்ஸ பார்த்து சொல்றாரு, பாடம் நடத்துறாரு, வெளியே தண்ணி குடிக்க போனார் தெரியுமா உனக்கு. அப்ப நான் அங்க போன உனக்கு என்ன செஞ்சேன் தெரியுமா, 4 தாளை கழிச்சிட்டு வந்துட்டேன், அது தெரியாமலே நடத்திட்டு அந்த 4வது பக்கத்தை தாண்டி அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு, பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி இட் இஸ் நாட் டு கவர். ஏன்னா நீ சிலபஸை கவர் பண்ணும்போது அவன் கண்ணையும் மூளையும் கவர் பண்ணி வச்சிருக்கான். அவனை விழிப்பு உண்டாக்கி அதுக்கப்புறம் அதான் அவேக்கு, மேக் ஹிம் அவேர், மேக் ஹிம் அஸ்பயர் ஒரு 6 வச்சிருக்கேன். அது கடைசியில் அச்சீவ், அதை அச்சீவ் பண்ண வச்சிருந்தவனேங்கிறது மாதிரி. அது மாதிரி நான் கொஞ்சம் வித்தியாசமா நடத்திருக்கேன்னு வைங்களேன். வேற ஏதாவது செய்யுது